ஹலோ ஹாய் கைஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் இந்திய கடற்படை ஏன் ஏர்க்ராஃப்ட் கேரியரை விட நியூக்ளியர் சப்மரீன்ஸுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் கைஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு A to G டிஃபென்ஸ் தமிழ். முக்கியமாக கைஸ், இந்திய பெருங்கடல் பகுதியில் பல சிக்கலான நிலப்பரப்பு இருக்குது. நம்ம நாட்டோட தேசிய பாதுகாப்பை உறுதி செய்கிறதுக்கு பெருங்கடல் பகுதியில் நம்ம ஆதிக்கத்தை செலுத்தி தான் கைஸ் ஆகணும். ஆனால் கைஸ், இந்த இடத்துல இந்திய கடற்படை சில சவால்களை சந்திச்சுக்கிட்டு தான் இருக்காங்க இன்னும். ஆனால் கைஸ், இந்த சமயத்தில் ஏர்க்ராஃப்ட் கேரியருக்கு நிதி ஒதுக்கணுமா, இல்லைன்னா நம்ம நியூக்ளியர் பவர்டு சப்மரீன்ஸுக்கு நிதி ஒதுக்கணுமா அப்படிங்கிறத பற்றி பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனால் கைஸ், ஏர்க்ராஃப்ட் கேரியரை விட நியூக்ளியர் சப்மரீன்ஸுக்கு தான் இந்திய கடற்படை அதிக முக்கியத்துவமும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் அதிகமாக முதலீடு பண்ணிக்கிட்டும் இருக்காங்க. இது ஏன் முக்கியம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நியூக்ளியர் பவர்டு சப்மரீன் SSNS கம்பேர் பண்ண முடியாத ஸ்ட்ராட்டஜி அட்வான்டேஜஸை கொடுக்கும் கண்டிப்பாக ஒரு போர்க்களத்தில். ஒரு ஏர்க்ராஃப்ட் கேரியரை மாதிரி இல்லாமல் கைஸ், இது பல மாதம் இதால் தண்ணி கடையிலேயே ஒளிஞ்சிருக்க முடியும். இதனால் கைஸ், ஒரு டிஃபென்ஸ் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கும் ஒரு அஃபென்ஸ் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கும் ஈஸியாக பண்ண முடியும். இப்போ கைஸ், முக்கியமாக இந்தியா நோ ஃபஸ்ட்டு அட்டாக் பாலிசி வச்சுருக்கு. அதாவது இந்தியா ஃபஸ்ட்டு யாரையும் போய் அட்டாக் பண்ண மாட்டோம். ஆனால் கைஸ், செகண்டு ஸ்ட்ரைக் பண்ணுறதுக்கு நம்ம இருக்கணும். அதாவது ஃபஸ்ட் அட்டாக்ல நம்ம எல்லா பேஸஸும் அடிச்சிட்டாலும் செகண்ட் ஸ்ட்ரைக் பண்ணுறதுக்கு இந்த நியூக்ளியர் பவர்டு சப்மரீன்ஸ் உதவியாக இருக்கும். இன்னொன்று கைஸ், ஒரு நாட்டோட நியூக்ளியர் அட்டாக் பண்ணுறதுக்கும் இந்த நியூக்ளியர் சப்மரீன்ஸ் தான் கைஸ் முக்கியமாக இருக்குது. ஏன்னா கைஸ், இல்லைன்னா எல்லா நாடுகளுமே ஈஸியாக இன்னொரு நாட்டை அடிக்கணும்னு பார்த்து அவங்களோட நியூக்ளியர் சைட்ஸ் எல்லாத்தையும் அடிச்சிருவாங்க. ஆனால் இந்த சப்மரீன் எங்கே இருக்குன்னே தெரியாது. பல மாதம் தண்ணிக்குள்ளேயே இருக்கும். நம்மளோட எல்லா சைடையும் அடிச்சிட்டாலும் இதால் ஒரு நியூக்ளியர் அட்டாக் பண்ண முடியும். இது கைஸ், ஒரு நியூக்ளியர் வாரை ஆரம்பிக்கிறதுக்கு மட்டும் இல்லை, யாரும் நம்ம மேலே ஒரு நியூக்ளியர் வார ஆரம்பிக்காமல் இருக்கிறதுக்கும் தான். ஏன்னா கைஸ், அணுகுண்டையே பல நாடுகள் இதனால தான் உருவாக்குனாங்க. ஏன்னா மற்ற நாடுகள் இருக்கு, நம்ம கிட்ட இல்லைங்கும் போது அவன் நம்மள ஈஸியாக அடிச்சிருவான். ரெண்டு பேருக்கிட்டே இருந்தால் தான் அது ஒரு ஈக்குவல் ஆகும். நம்ம அடித்தா அவன் அடிச்சிருவாங்கிற பயம் இருக்கும் கைஸ். இப்போ கைஸ், இந்தியா பெருங்கடல் பகுதியில் நிறைய நாடுகள் அவங்களோட ஆதிக்கத்தை செலுத்துறதுக்கு ரெடியாக இருக்காங்க. முக்கியமாக கைஸ், சீனாவோட கடற்படை. இதனால தான் கைஸ் நம்ம நியூக்ளியர் சப்மரீன்ஸை டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த நியூக்ளியர் சப்மரீன்ஸால் யார் கண்ணுக்குமே தெரியாமல் இதால் உளவு பார்க்க முடியும். ஆனால் கைஸ், இப்போ நம்ம நியூக்ளியர் பவர்டு சப்மரீன்ஸை தான் நம்ம உருவாக்கிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இந்தியாவோட ப்ராஜெக்ட் ஒன்று இருக்குது, நியூக்ளியர் அட்டாக் சப்மரீன்ஸ். இதையும் நம்ம ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த அட்டாக் சப்மரீன்ஸ் நம்ம ரெடி ஆயிடுச்சுன்னா சீனாவோட கடற்படையை நம்ம கட்டுப்படுத்த முடியும். இந்த நியூக்ளியர் சப்மரீன்ஸோட எண்டுலன்ஸ் ஸ்பீடு காரணமாக கைஸ், ஒரு அட்டாக்கை ஈஸியாக இதுங்களால பண்ண முடியும். கைஸ், ஒரு அட்டாக் பண்ணோம்னா நம்ம வெளியே இருந்து நிறைய சப்போர்ட் கொடுக்கணும். ஆனால் இந்த சப்மரீன்ஸால் வெளியே இருந்து எந்த சப்போர்ட்டும் இல்லாமல், எந்த பேஸோட சப்போர்ட்டும் இல்லாமல் இதுங்களால ஈஸியாக அட்டாக் பண்ண முடியும். ஆனால் கைஸ், ஒரு ஏர்க்ராஃப்ட் கேரியரை இப்படி கட்டுப்படுத்துறது ரொம்ப கஷ்டம். அதுவும் இல்லாமல் இந்த ஏர்க்ராஃப்ட் கேரியர்ஸுக்கு நிறைய தளவாட சவால்கள் இருக்குது. ஒரு ஏர்க்ராஃப்ட் கேரியரில் நிறைய பார்ட்ஸ் டேமேஜ் ஆக தான் செய்யும். அதை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறதுக்கும் அதை சரி பண்ணுறதுக்கும் நம்ம அந்த கேரியர்ஸை பல மாதம் அதை ரெடி பண்ணுவாங்க. சில மாதங்கள் அது தண்ணியில் இருக்கும் கைஸ். இன்னும் சில மாதங்கள் அதை ரெடி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதனால தான் 3 ஏர்க்ராஃப்ட் கேரியர்ஸ் வேணும்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனால் கைஸ், ஒரு சப்மரீன்ஸுக்கு இது தேவையில்லை. சப்மரீன்ஸுக்கும் தளவாட தேவைகள் வேணும் தான். ஆனால் ஏர்க்ராஃப்ட் கேரியரை விட இதுங்க கம்மியாக தான் யூஸ் பண்ணோம். அதுவும் இல்லாமல் கைஸ், இந்த ஏர்க்ராஃப்ட் கேரியர்ஸுக்கு நிறைய சப்போர்ட்ஸ் வேணும். அதாவது ஒரு ஏர்க்ராஃப்ட் கேரியர் போகுதுன்னா அதுக்கு சப்ளை பண்ணுறதுக்கு ஒரு கப்பல் வேணும். அதுவும் இல்லாமல் இதை அஃபென்ஸ் பண்ணுறதுக்கு, டிஃபென்ஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நிறைய போர்க்கப்பல்கள் கூட போகும். ஒரு ஏர்க்ராஃப்ட் கேரியர் கடற்படையே வர மாதிரி தான் கைஸ் இருக்கும். அந்த மாதிரி ஒரு சப்போர்ட் வேணும். ஆனால் சப்மரீன்ஸுக்கு இது தேவையில்லை. சப்மரீன்ஸ் முக்கியமாக தனித்து தான் இயங்கும். ஆனால் கைஸ், ஒரு ஏர்க்ராஃப்ட் கேரியர் தான் கைஸ் ஒரு கடற்படையோட முக்கியமான சின்னமாக இருக்குது. அதே நேரத்தில் இந்த ஏர்க்ராஃப்ட் கேரியரை பாதுகாக்கிறதுக்கு ஒரு பெரிய கடற்படையே தேவைப்படுது. அதனால கைஸ், இந்த ஏர்க்ராஃப்ட் கேரியர்ஸ் ஒரு ஈஸியான டார்கெட்டாக இருக்குது. அது ஈஸியான டார்கெட்டாக இருக்கிறதுனால இதை பாதுகாக்கிறதுக்கு ஒரு பெரிய கடற்படையே தேவைப்படுது. இது இல்லாமல் கைஸ், இதோட செலவும் அதிகமாகும். கைஸ், சப்மரீன்ஸுக்கு இந்த எதுவுமே தேவையில்லை. அதுவும் இல்லாமல் இதோட செலவும் கம்மியாக தான் கைஸ் ஆகும். இப்போ இருக்கிற போர்க்களத்தில் கைஸ், அட்வான்ஸ் மிசைல் டெக்னாலஜியும் ஆன்டி சிப் மிசைல்ஸு, ஆன்டி ஏர்க்ராஃப்ட் சிஸ்டம்ஸ் இந்த மாதிரி கைஸ் நிறைய வந்துருச்சு. இதனால ஒரு ஏர்க்ராஃப்ட்
கேரியரை வந்து பயன்படுத்துறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா இப்போ இருக்கிற டிஃபென்ஸ் நியூஸ்லயே பார்த்துருப்பீங்க கைஸ், சைனா வந்து நாங்கள் ஈஸியாக அவங்க ஏர்கிராஃப்ட் கேரியர் அடிச்சிருவோம், அமெரிக்கா கேரியர் ஈஸியாக அடிச்சிருவோம். இதனால வந்து ஏர்கிராஃப்ட் கேரியரை வந்து பயன்படுத்துறது கொஞ்சம் கஷ்டமாகிட்டு இருக்கு கைஸ் இப்போ. ஆனால் கைஸ் ஒரு சப்மரீன் வந்து ஒரு போர்க்களத்தில் ஒரு சப்மரீன் கைஸ் கடல்ல மறைஞ்சிருந்து க்ரூஸ் மிசைல்ஸையும் பல டார்பிடோஸையும் லான்ச் பண்ணோம். இதால வந்து போர்ல கைஸ் அட்வான்டேஜ் வந்து நம்மளுக்கு அதிகமா இருக்கு ஜெயிக்கிறதுக்கு. ஆனா கைஸ் இந்த சப்மரீன்ஸை வந்து நம்ம எங்க இருந்து வாங்குறோம், இதுவும் ஒரு முக்கியமான ஒண்ணு. இந்தியா கைஸ் உள்நாட்டு சப்மரீன்ஸ் தொழில்நுட்பத்துல இந்தியா வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ப்ராஜெக்ட் 75A கீழே வந்து கைஸ் நியூக்ளியர் பவர்டு சப்மரீன்ஸை இந்தியா உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க. இதனால கைஸ் வெளிநாட்டு கம்பெனிஸை வந்து நம்ம சார்ந்து இருக்கிறத தவிர்க்குது. இதனால கைஸ் தேசிய பாதுகாப்பை வந்து நம்ம அதிகப்படுத்தலாம். இந்த ப்ரோக்ராம் மூலமா கைஸ் நம்ம இந்தியாவிலேயே 6 சப்மரீன்ஸை வந்து நம்ம உருவாக்க போறோம். இதனால கைஸ் நம்ம நாட்டோட சப்மரீன் வார்ஃபேர் திறன் வந்து அதிகமாகுது. இப்ப கைஸ் ரீசெண்டா இந்திய கடற்படை அதிகமான சப்மரீன்ஸோட தேவையை வந்து புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதனால வந்து அதிகமான சப்மரீன்ஸை உருவாக்குறதுக்கும் இதை வந்து அதிகமா முதலீடு பண்ண இருக்காங்க இப்ப கைஸ் நம்மளோட. இதனால கைஸ் 3வது ஏர்கிராஃப்ட் கேரியரையும் சப்மரீனோட தேவையை வந்து இந்திய கடற்படை புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதனால கைஸ் இதோட வளர்ச்சியில வந்து ஒரு அப்டேட் நம்ம கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். இதனால கைஸ் இந்திய கடற்படையில இருக்கிற அச்சுறுத்தல்களை வந்து நம்ம ஈஸியா தடுக்க முடியும். அதுவும் இல்லாம நம்ம கடற்படையில வந்து நம்ம ஆதிக்கத்தையும் செலுத்தலாம். இப்ப கைஸ் நம்மளுக்கு வந்து இந்திய கடற்பகுதியில ஒரு அச்சுறுத்தல்னா அது சீனா மட்டும்தான் கைஸ். சீனாவோட கடற்படையை கண்காணிக்கிறதுக்கும் நம்மளுக்கு நியூக்ளியர் சப்மரீன்ஸ் முக்கியமா தேவைப்படுது. இப்ப கைஸ் இந்தோ பசிபிக் பகுதியில வந்து சில பிரச்சனைகள் வந்து வரும்னு சொல்லி முன்கூட்டியே இந்திய கடற்படை கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை வந்து கைஸ் முன்கூட்டியே நம்ம தடுக்கிறதுக்கு நியூக்ளியர் பவர்டு சப்மரீன்ஸ் வந்து ஒரு முக்கியமான தேவையா இருக்கு. ஓகே கைஸ், இப்போ வந்து நம்மளுக்கு ஒரு ஏர்கிராஃப்ட் கேரியர் ரொம்ப முக்கியம்தான். ஆனால் வந்து சப்மெரீனும் முக்கியம்தான். ஏர்கிராஃப்ட் கேரியரை வந்து நம்ம முதலீடு பண்ணி பண்ணுறதுக்கும் ஒரு நியூக்ளியர் சப்மெரீனையோ இல்லை வந்து ஒரு நியூக்ளியர் அட்டாக் சப்மெரீனையோ நம்ம உருவாக்குறது ஈஸியாக உருவாக்கலாம். இந்த வீடியோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க கைஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய், குட் நைட்.